ஸ்குவிட் கேம் சீசன் 3ல லாஸ்டா ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹீரோ நம்ம எல்லாருமே எமோஷனல் ஆக்கியிருப்பாரு. நம்மளுமே கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் கேம்ல சேம் மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கோம். எமோஷனலா தான் கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா இந்த கேம்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரேஷனல் திங்கிங் வச்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அட்வான்டேஜா போகும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்குவிட் கேம் சீரீஸ்ல ஹீரோ என்னெல்லாம் எமோஷனல் மிஸ்டேக்ஸ் பண்ணாரு அதை மட்டும் பண்ணாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் எப்பயோ ஸ்குவிட் கேம் நிறுத்திருக்கலாம். முதல் தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சாங் ஹி குன் வந்து சீசன் 2லயே வந்து ரொம்ப கிளவரா பல்லுக்குள்ள ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சுட்டு உள்ள போவார். கரெக்டா? ஆனா அந்த கேம்குள்ள போனோம்னா ஜஸ்ட் பல்லு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணுவாரே தவிர அதுக்குள்ள இருக்கிற ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்காங்கிறத பார்க்க மாட்டாரு. லிட்டரலா நீங்க வந்துட்டு அந்த ட்ராக்கர் நம்பி தானே, அப்ப நீங்க அதான் முக்கியமா செக் பண்ணணும், வெறும் பல்ல மட்டும் செக் பண்ண கூடாது. கரெக்டா? ஆனா அந்த நேரத்துல அது அவருக்கு தோணிருக்காது. ஏன்னா அவர் எமோஷனலா அந்த டைம்ல யோசிச்சிருக்க மாட்டாரு. இதே நம்ம ரியல் லைஃப்லயும் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் திடீர்னு கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த ஸ்டாக்கை பத்தின நியூஸ் என்ன, ஏன் கீழே விழுதுன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பண்ண அனலைசஸ் என்ன, அதுக்கு இந்த நியூஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் தானா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அது அந்த பிசினஸ் மாடலுக்கே ப்ராப்ளமா, இல்ல ப்ரொமோட்டர் நம்பி நம்ம வாங்கணும், அந்த ப்ரொமோட்டர் மேல ஏதாவது பிரச்சனையா, இல்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஏதாவது வருதா அப்படிங்கிறத மொத்தமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு லாங் டேர்ம்ல ஒரு பெரிய கேம் நம்ம பார்க்கணுமே தவிர ஜஸ்ட் நியூஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்மளுடைய எமோஷனல் டிசிஷன்ல அந்த ஸ்டாக்கை எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, மத்ததெல்லாம் மன்னிச்சிருவேன், இதை மட்டும் மன்னிக்க மாட்டேன். ஹீரோ கிட்ட லிட்டரலா கேட்பாங்க, நீங்க இந்த கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களை திருப்பி விட்டுருவாங்க. அந்த நேரத்துல ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, பல்லுக்குள்ள ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. கரெக்டா? அப்ப இருக்கு ட்ராக்கர், நம்ம அப்ளிகேஷன்ல வேணாம்னு சொல்லிட்டு வெளியில போயிடலாம். எப்படியும் ட்ராக்கர்ல நம்ம போன இடம் லொகேஷன்ல ட்ராக் ஆயிருக்கும், நம்ம திருப்பி அந்த இடத்த தேடி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு எமோஷனலா என்ன பண்ணிருப்பாரு, நம்ம இந்த கேம் விளையாடுவோம் மத்தவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாரு. அதுதான் லாஸ்ட்ல பெரிய ப்ராப்ளம் கொண்டு போய் தள்ளி இருக்கும். ரியல் லைஃப்ல இது எங்க இம்பாக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, அதுக்குன்னு ஒரு கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் எங்கேயுமே உங்களை ஷார்ட் டேர்ம்ல ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்ல, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு தான் சொல்றேன். ஸ்டில் நீங்க அதுக்கு இதுதான் காரணம், இதுக்காக நான் இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கேன், கம்மியான பி ரேஷன் கிடைக்குதுன்னா அது ஓவர் டைரக்ஷன் நம்ம ஆக்சுவலாக அதை வித்துடணும். அது நமக்கு தேவையானதோட அதிகமாக காசு வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வித்துடணும். இல்லப்பா நான் இந்த மாதிரி டார்கெட் பிரைஸ்லாம் வைக்கலனாலும் 100% ஒரு ஸ்டாக் நமக்கு ரிட்டர்ன் தருது, இல்லை 50% ரிட்டர்ன் தருது அப்படின்னா நம்ம அதுல பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு லேட்டர் அந்த ஸ்டாக் கீழே விழுந்தாலும் நீங்க பரவாயில்ல, நான் தான் பார்சல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு பெருசா பெயின் தெரியாது. அதனால நீங்க வந்த ரீசன் என்ன, அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா அதை விட்டு வெளில வந்துருங்களே தவிர அதையே பிடிச்சிட்டு தொங்காதீங்க. மூணாவது, எனக்கு தெரிஞ்சு அந்த ரெட் லைட் கிரீன் லைட் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து பெருசா கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். எமோஷனலா அந்த டைம்ல இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹீரோக்கு ஒரு விஷயம் ஆல்ரெடி நல்லா தெரியும். போன தடவை ஸ்குவிட் கேம்ல இப்ப வீடியோ பார்க்க நமக்கே தெரியும், நீ நான் லாஸ்ட் டைம் ஸ்குவிட் கேம் விளையாடுன்னு சொன்னா யாருமே நம்ப போறது கிடையாது அப்படின்ட்டு. அப்ப அங்க அந்த கிரௌட் கிட்ட போய் டைரக்டா சொல்றதே முதல்ல தப்பு. சரி நீங்க சொல்றீங்க, ஓகே, எப்படியோ நம்ம பிலீவ் பண்ண வச்சுட்டோம். ஆனா அங்க இருக்கிற ஈஸியான ஒரு ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் டீம் ஓட் பண்ணவங்க எல்லாத்தையும் சும்மா இப்படி சொல்லிட்டாவது, நாங்க அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஜீரோ டீம் இருந்தவங்க எல்லாம் எங்களுக்கு வந்து டபுளா பிரைஸ் கொடுத்தாங்கன்னா, இப்ப இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க அந்த கேமை ஸ்டாப் பண்ணுவாங்க, எங்களோட காசு நான் உங்களுக்கு தரேன், எங்க காசு எல்லாம் கூட நீங்க வச்சுக்கோங்க, ஆனா எங்களை வந்து வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். அப்படிலாம் பண்ண மாட்டாங்களா? நோ இஷ்யூ. இந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கலாம். போன தடவை ஸ்குவிட் கேம் விளையாடினப்ப நாங்க எல்லாருமே வெளில போயிட்டோம், வேணான்னு சொல்லிட்டு ஓட் அவுட் பண்ணிட்டு வெளில போயிட்டோம். ஆனா திருப்பி எங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க, செகண்ட் டைம் யாருக்கெல்லாம் வேணும்னு தோணுச்சோ அவங்க தான் உள்ள வந்து அப்படிதான் நான் வந்தேன். ஸோ நீங்களாம் எங்களை இப்போ வெளில போய் விட்டுருங்க, திருப்பி இன்விடேஷன் கொடுக்கும்போது யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க மட்டும் வந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா வெளியில போறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணப்பே. ஆனா அதை அந்த நேரத்தில் ஹீரோ பண்ணாம விட்டாரு. இது எங்க ரியல் லைஃப்ல அப்ளை ஆகுது? நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஏகப்பட்ட பேர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்ல வந்துட்டு இந்த ஸ்டாக்கை வாங்குங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்க உடனே கன்வின்ஸ் ஆயிடக்கூடாது. ஆக்சுவலா நீங்க உங்களுடைய அனலைசிஸ் மேல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்ப எப்பவுமே நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குனீங்கன்னா நீங்க ஒரு அனலைசிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ல கம்பெனியோட ஸ்ட்ராங்கா இருக்கா, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே, ப்ரொமோட்டர் அனலைசிஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த கன்விக்ஷன்ல தான் நீங்க ஹோல்ட் பண்ணணுமே தவிர நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. அடுத்தது, ஹீரோ ஒரு வேற லெவலான பிளான் போட்டிருப்பாரு. சில பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரீம்ல அவங்க செத்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே செத்து போன மாதிரி நடிச்சு அங்க இருக்கிற காட்ஸ் கிட்ட இருந்தே கன்னை பிடிங்கி அவங்கள ஷூட் பண்ணிட்டு இந்த கேமை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா, கன் எல்லாம் பிடிங்கினதுக்கு அப்புறமா அந்த ஓட்டிங்ல இருக்கிறவங்க போய் சுடலாம் அப்படின்னு போவாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்னா, அது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். நானும் தான் அங்க இருக்கிற ஜீரோ டீம் இருக்கிறவங்க சுட்டிருப்பேன். ஏன்னா அங்க இருந்தவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. அங்க இன்னொருத்தன் சாவறான்னு தெரியுது, அவன் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஜீரோ டீம் இருக்கிறவங்க சூஸ் பண்ணாங்க. கரெக்டா? அப்ப அவங்க கெட்டவங்க தான். அவங்களை ஆக்சுவலா சுட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க காட் சொல்றதுக்காக போயிருக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு எக்ஸ் டீம் வந்து ஓட்டிங்ல வின் பண்றதுக்காக ஒரு சான்சஸ் இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி பிசினஸ் டு பி எத்திக்கல். நீங்க நிறைய பேர் வந்து ப்ரொமோட்டர் அனலைசிஸ்ல வந்து இந்த ப்ரொமோட்டர் நல்லவரா அப்படிங்கறத என்கிட்ட கமெண்ட்ல கேட்கறது உண்டு. ப்ரொமோட்டர் அனலைசிஸ்ங்கிறது பண்றது முக்கியம் தான். அட் த எண்ட் இந்த கம்பெனியோட பிசினஸ் மேன் யாருமே சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக வரல.
பிசினஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்க வெறும் ப்ரொமோட்டர் அனாலிசிஸ்ல ரொம்ப நல்லவன் தங்கமான மனுஷனா இருந்தா தான் ப்ரொமோட்டரை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 10 கம்பெனிக்கு மேல உங்களால இன்வெஸ்டே பண்ண முடியாது. ஸோ அதை ஒரு பார்ட் ஆஃப் அனாலிசிஸா வச்சுக்கீங்களே தவிர அதை மட்டுமே வெறும் ப்ரொமோட்டரை மட்டும் நம்பி உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். இது என்னோட டெக் தான். உங்களோட டெக் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அது தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எதிக்ஸ்ங்கிறது ஒருத்தருக்கும் மாறும். கடைசியில கிளைமேக்ஸுக்கு வந்தோம்னா அந்த குழந்தையும் இவரு மட்டும் தான் இருப்பாங்க அந்த ஸ்கை ஸ்குவிட் கேம்ல. அந்த ஹீரோ அந்த நேரத்துல குழந்தைய டிராப் பண்ணிட்டு அந்த பணத்தை இவர் எடுத்துட்டு வெளில போயிருக்கணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு இவரால் ஈஸியா ஸ்குவிட் கேம் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்க முடியும். அவ்வளோ வேண்டாம். ஆக்சுவலா இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருப்பாரு, நான் ஒரு வேளை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு மேல நீ ஸ்குவிட் கேமே நடத்தக்கூடாதுன்ட்டு. அண்ட் இந்த சீரிஸோட மிடில் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு பெரிய நல்லது நடக்கிறதுக்காக ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா தப்பு இல்ல. எக்ஸ் டீம்ல இருக்கிறவங்க செத்தாலும் பரவாயில்ல, செத்தாம ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கன்னை போடுறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் ஒரு பெரிய ஸ்குவிட் கேம் நடக்கிறத தடுக்கிறதுக்காக, அடுத்த வாட்டி நடக்காம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அந்த ஒரு குழந்தைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவர் அங்க வின் பண்ணிருக்கிறது தப்பு இல்லாம இருந்திருக்கும். ஆனா அதை அவர் பண்ணல. ஈவன் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஸ்குவிட் கேம் இவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாலும் ஹீரோ உயிரோட இருந்திருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா காசை வச்சோம் அண்ட் அவர்கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கு ஸ்குவிட் கேம் பத்தி, அதை வச்சு ஈஸியா அடுத்த ஸ்குவிட் கேம் நடக்காம தடுக்கலாம். பட் அதை விட்டுட்டு அந்த குழந்தைக்காக இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அந்த பெரிய சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நமக்கு ரியல் லைஃப்ல எங்க யூஸ் ஆகுது, இது கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாம இருக்கிறது தான். ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம், அது பயங்கரமா லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக்கை வித்துட்டு அந்த லாஸை ரியலைஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு என்னைக்காவது அந்த ஸ்டாக் மேலே போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பேர். 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 500 ரூபாய்க்கு போயிருச்சு, 10 வருஷத்தை அப்பா நான் லாஸ் இல்லாம வெளில வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நோ. நீங்க ஆக்சுவலா இப்பதான் அதிகமான லாஸ்ல இருக்கீங்க. அந்த 10 வருஷத்துல நடுவுல ஒரு வருஷத்துல நீங்க அந்த ஸ்டாக்ல இருந்து வெளில வந்துட்டு அந்த காசை வேற எதுலயே இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வருஷம் இப்ப நிஃப்டிலே இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். கரெக்டா? அப்ப 10 வருஷத்துல 120% ரிட்டர்ன்ஸ் நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 120% ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டீங்க, தப்பா போயிடுச்சு, லாஸ்ட்ல இருக்கு, இதுக்கு மேலே ஏறாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த டைம்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ரியலைஸ் பண்றது பெட்டர்னு நான் சொல்ல வரேன். அண்ட் இந்த வீடியோவோட நோக்கம் ஸ்குவிட் கேம் ரோஸ்ட் பண்றது கிடையாது. இது ஒரு ஸ்குவிட் கேம் ரிவ்யூ வீடியோவுமே கிடையாது. ஆக்சுவலா ஃபினான்சியலா எமோஷனல் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்றோம், ஸ்குவிட் கேம்ல இதே மாதிரி எமோஷனல் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்தது சொன்னேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். என்பிஎஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்க நான் உங்களை மீட் பண்றேன். ஹேவ் எ கிரேட் டே. விக்னேஷ்.